மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நம்முடைய தேவன், அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படியாகத்தான் நாம் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய நாளிலே இங்க வந்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் கவனித்து கேட்டு அதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை அடையும்படி நமக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், முதலாவதாக நாம் வரிசையாக புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒவ்வொரு புத்தகமாக நாம் தியானித்து வருகிறோம். புதன்கிழமை தோறும் இருக்கக்கூடிய அந்த வேத பாட வகுப்புகளிலே முதலாவது லூக்கா சுவிசேஷத்தை தியானித்தோம். அதற்கு ஒப்பாக லூக்காவிலிருந்து ஒரு ஓமையை, 3 ஓமைகளை, தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன நாணயம், தொலைந்து போனதான குமாரன் என்ற ஓமையை குறித்து ஒரு முறை தியானித்தோம். அதன் பின்பு மார்க்கு சுவிசேஷத்தை நாம் படித்து வருகையில், அந்த மார்க்கு சுவிசேஷத்திலே கர்த்தர் செய்த, மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் செய்த 4 அற்புதங்களை, கடலின் மேல் அவர் கடலை அதட்டினது, அதன் பின்பு அந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனிதனை சுகமாக்கினது, பல நாட்களாக பாடுகளோடு இருந்த ஒரு ஸ்திரீ அவரை தொட்டு அந்த ஸ்திரீ சுகமானது, பின்பு ஒரு பெரிய மனிதனுடைய மகள் தலித்தாகுமி என்று அவர் சொல்லி அந்த சிறு பெண்ணை எழுப்பினது என்று 4 அற்புதங்களை பார்த்தோம். ஒரு மனிதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நம்முடைய தெய்வத்தை, இந்த உலகத்திலே மனிதனாக வந்த தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அவர் என்ன செய்தார் என்பதை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். பின்பதாக அவர் என்ன சொன்னார் என்பதை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் அவர் செய்த சில கிரியைகளை நாம் பார்த்தோம், அற்புதங்கள். அவர் சொன்ன சில வார்த்தைகள், அதை தியானித்தோம். லூக்காவில் இருந்து சில ஓமைகள். மூன்றாவதாக அவர் என்ன சம்பாஷித்தார், அவர் என்ன உரையாடினார் அவருடைய சீஷர்களோடு, அவரோடு நெருக்கமாக இருந்தவர்களோடு என்பதை நாம் மத்தேயு சுவிசேஷத்தின் 18ஆம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்தோம். 3 கேள்விகள் கேட்டார்கள். முதலாவது என்ன கேள்வி கேட்டார்கள்? எவன் பெரியவன் என்று கேட்டார்கள். பின்பு பேதுரு கேட்டார், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். மூன்றாவதாக ஒரு தாய் கேட்டார், என்னுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு உமது வலது பாரிசத்திலும் உமது இடது பாரிசத்திலும் இடம் கிடைக்குமா என்று கேட்டார். இப்படியாக அவர்கள் கேட்ட இந்த 3 கேள்விகளுக்கு கர்த்தர் சொன்ன பதில்கள் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன என்று தியானித்தோம். ஆகவே 3 சுவிசேஷ புத்தகத்தை பார்த்திருக்கிறோம்: லூக்கா, மார்க்கு, மத்தேயு. இன்றைக்கு நாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த வண்ணத்தில், இந்த கண்ணோட்டத்திலே தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இது அநேகருக்கும் மிகவும் அறிமுகமான பிரபலமான ஒரு வேத பகுதி தான். அதிலே முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, நம் கண்களை மூடலாமா ஒரு நிமிடம்? பரலோக பிதாவே, தர்மையான காலை வேளையிலேயும் கர்த்தாவே, உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதின் மூலமாக அந்த நித்திய ஆசீர்வாதங்களில் நாங்கள் பிரவேசிக்க, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்வதின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களில் இருந்து விடுபட கர்த்தர் இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களோடு கூட பேசி எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3 வித்தியாசமான காரியங்களை நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். அவருடைய ஓமைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய உரையாடல்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த யோவான் சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், அந்த மனிதனுடைய நோக்கங்கள் என்ன, அந்த மனிதனுடைய இயல்பு, அந்த மனிதனுடைய சுபாவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அந்த மனிதனோடு சிறிது பழக வேண்டும். அவன் செய்கிற காரியங்களை நாம் கவனிக்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்கிறோமோ, இப்படிப்பட்டவர் தான் போல அப்படின்னு நம்ம கொஞ்சம் அனுமானிக்கிறோம். நிறைய பேருக்கு நல்லது செய்கிறார், இல்லை என்றால் சிலரை ஏமாற்றுகிறார். இப்படியாக நாம் அவர் செய்கிறதை வைத்து ஒரு கணிப்பு போடுகிறோம். பின்பு அந்த மனிதனோடு கூட கொஞ்சம் நெருங்கி பழகுகிறோம், அவரோடு கூட பேசுகிறோம். அவர் பேசுகிறதை வைத்து, சச்சா நம்ம இந்த மனுஷனை போய் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோமே, பேசின பிறகுதான் தெரியுது அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரே என்று அவரை குறித்து இன்னும் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் பின்பு நமக்கு வரக்கூடிய சில சங்கடங்களிலே, சில காரியங்களிலே அவரிடத்திலே சில கடினமான கேள்விகளை கேட்கிறோம். அவர் நமக்கு நெருங்கி வந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளின் மூலமாக அவர் என்ன இப்படிப்பட்டவரா, நல்ல அறிவாளியா, இல்லை என்றால் ஒன்றுக்கும் உதவாதவரா என்பதை தெரிந்து ஒரு எடை போடுகிறோம். சரிதானே? உண்மையாகவே நாம் ஒரு மனிதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய ஜெபத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்க அநேகர் ஜெபிக்கும் பொழுது நாம் கவனிக்கிறோம் இல்லையா? அதுல மார்க் அங்கிள் கூட ஜெபிக்கும் பொழுது, என்னை பார்த்தீரே, என்னை நினைத்தீரே
என்று அவர் சொல்லும் பொழுது அது எத்தனை ஆழ்ந்த அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? ஒரு மனிதனுடைய ஜெபம் எந்த காரியத்திலையும் ஒரு மனிதன் ஏமாற்றலாம். ஆனால் ஜெபத்தில் கூறக்கூடிய வார்த்தைகளிலே அந்த மனிதன் மற்றொருவரை ஏமாற்றவே முடியாது. தன்னுடைய உள்ளத்தின் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வெளிக்கொண்டு வருகிறது தான் ஜெபம். அப்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய ஜெபத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். பொது வழியிலே நடக்கக்கூடிய ஜெபங்கள் வித்தியாசமானது. நான் கூட ஜெபிக்கும் பொழுது பொது வழியிலே ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அறையிலே யாரும் கவனிக்காத சூழ்நிலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறேனோ அதுதான் நான். ஒற்றுக்கொள்கிறீர்களா? நம்முடைய உள்ளம் என்ன சொல்ல விரும்புகிறதோ அது யாரும் இல்லாத ஒரு தனிமையான நேரத்திலே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நீங்கள் அருகிலிருந்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன், அந்த மனிதனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய இயல்பு என்ன, அவனுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய அச்சாரம் என்ன, அவன் எந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அந்த தனிப்பட்ட ஜெபத்தை கவனிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான பகுதி தான் இந்த யோவான் சுவிசேஷத்தின் 17ஆம் அதிகாரம். இதுல 26 வசனங்கள் இருக்கிறது. அந்த முதல் வசனம் தொடங்கி கடைசி வசனம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான ஜெபம் அந்த இடத்திலே அமைந்திருக்கிறது. அநேக முறை ஆண்டவர் ஜெபம் செய்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ஜெபித்திருக்கிறார்? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அவர் அதிகாலையிலே அதிக இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு பகுதிக்கு போய் ஜெபித்தார் என்று மார்க்கு சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். எப்படியா? அதிகாலையிலே அதிக இருட்டோடே எழுந்து புறப்பட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி அதற்காக ஏற்பாடுகளை செய்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார். அதன் பின்பு பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் மலையின் மேல் ஏறி 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டு தனிமையில் இருந்தார் என்று வாசிக்கிறோம். எப்போ ஜெபிச்சார்? அதிகாலையிலே ஜெபித்தார். அதன் பின்பு இரவிலே ஜெபிக்கிறார். பின்பு பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்திலே அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனித்திருந்தார் என்று வாசிக்கிறோம். அதாவது 5000 பேரை போஷித்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அல்லவா? அந்த அற்புதம் நிகழ்ந்த பிற்பாடு அவர் தனித்து மலையின் மேல் ஏறி தனிமையிலே அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அது சாயங்காலமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? அதிகாலையிலே ஜெபித்தார், ரா முழுவதும் ஜெபித்தார், இப்பொழுது சாயங்காலத்திலே ஜெபிக்கிறார். 3 வேளைகளிலேயும் கர்த்தர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது மற்ற வேளைகளிலே அவர் ஜெபிக்கவில்லையா? இல்லை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் அவர் வனாந்திரத்திலே தனித்திருந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் இல்லாத ஒரு மனிதன் தேவன் இல்லாத ஒரு மனிதன் என்று கூட சொல்லலாம். தேவனை அறியாத, தேவனுடைய அன்பை ருசிக்காத, உண்மையிலேயே தேவனிடத்திலே விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன் தான் ஜெபிக்காமல் இருப்பான். ஜெபம் இல்லாத மனிதன் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். வெளியே தான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. நம்முடைய இருதயத்திலே கூட ஒரு இடத்திற்கு நடந்து போகும் பொழுது, நம்ம ஒரு பேருந்திலே பயணிக்கும் பொழுது, நாம் உணவை உட்கொள்ளும் பொழுது, நாம் காலையிலே எழுந்து நம்முடைய கண்களை விழிக்கும் பொழுது என்று எந்நேரமும் நாம் கர்த்தரை நம்முடைய இருதயத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு ஜெப வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்தார். அங்கே ஒரு சிறு பையன் ஆண்டவரிடத்திலே சில ரொட்டி துண்டுகளையும் மீன்களையும் கொண்டு வந்து கொடுத்தான். லூக்கா சுவிசேஷத்தினுடைய மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை பாருங்கள். அதை வாங்கி அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிட்டு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி? அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். இது ஒரு மிகச்சிறிய ஜெபம். இந்த ஜெபத்திலே எந்த வார்த்தைகளும் எழுதப்படவில்லை. என்ன ஜெபித்தார் என்று எழுதப்படவில்லை. அவர் மனதிற்குள்ளே ஜெபித்திருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாகவே அவர் ஜெபித்தது அடங்கிவிட்டது. பின்பதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தினால் நிறைந்திருந்தது. அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது கூட லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், அவர் ஜெபித்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தார் என்று லூக்கா சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் ஜெபத்திலே ஆரம்பித்து அவர் கல்வாரி சிலுவையிலே ஜெபத்தோடு கூட பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு கூட நிறைவடைகிறது. பாருங்கள், அவருடைய வாழ்க்கை ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடிகிறது. எப்பொழுதும் பிதாவோடு கூட இருக்கக்கூடியதான உறவை ஜெபம் மூலமாக அவர் பாதுகாத்து கொண்டார், வளர்த்து கொண்டார் என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கலாம். மேலும் அவர் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களைப் போல அல்ல, அவர் வித்தியாசமாக ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்?
தேவனை அவர் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்டார்? பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டார். நாம் வாசித்த அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை, இரண்டாம் வசனத்தை பாருங்கள். அது எப்படி தொடங்குகிறது? பிதாவே, வேளை வந்தது என்று தொடங்குகிறது. இந்த ஒரு அதிகாரத்திலே மாத்திரம் 6 முறை பிதாவே என்கிறதான வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலே பாருங்கள், பிதாவே என்று இருக்கிறது. 11ஆம் வசனத்தின் நடுப்பகுதியிலே கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த பிதாவே என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்திலே மீண்டும் பிதாவே என்று வருகிறது. 24 பிதாவே என்று சொல்கிறார். 25 சற்று மாற்றி வேறொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீதியுள்ள பிதாவே என்று சொல்லுகிறார். அவருடைய இந்த 26 வசனங்களிலே 6 முறை, கிட்டத்தட்ட 4 வசனங்களுக்கு ஒரு முறை, 4 வாக்கியங்களுக்கு ஒரு முறை தேவனை பிதாவே பிதாவே பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீதியுள்ள பிதாவே என்று அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலையும் கூட பாருங்கள், அவர் ஆவியிலே களி கூர்ந்த பொழுதும் கூட ஜெபித்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே அங்கே சீஷர்கள், அவர் 12 சீஷர்களை, 70 சீஷர்களை அவர் ஊழியத்திற்காக அனுப்பினார். அவர்கள் ஊழியத்திற்கு போய் அநேக பிசாசுகளை விரட்டி நோய்களை எல்லாம் சுகமாக்கி சந்தோஷத்தோடு திரும்பி வந்த பொழுது 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்திலே வாசியுங்கள். பிதாவே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதிலே பாருங்கள், அங்கே ஒரு மகிழ்ச்சி, அவர் மகிழ்ந்து எப்படி இருக்கு? ஆவியில் களி கூர்ந்து என்று இருக்கிறது இல்லையா? அவர் தேவன் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியிலே களி கூர்ந்து சந்தோஷப்படும் பொழுது மட்டும் ஜெபித்தாரா? இல்லை. அவர் கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலப்பட்டிருக்கும் பொழுதும் என்ன செய்தார்? ஜெபித்தார். அதை கூட நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலே பாருங்கள், அப்பா பிதாவே, உம்மாலே எல்லாம் கூடும், ஆனாலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்கி போகட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். அப்பொழுது காலையிலே ஜெபித்தார், மதியானத்திலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், சந்தோஷத்திலே ஜெபித்தார், அவர் வியாகுலத்திலேயும் துக்கத்திலேயும் இருக்கும் பொழுதும் ஜெபித்தார், சிலுவையிலும் ஜெபித்தார். எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஜெபித்தார். கடைசியாக தன்னுடைய ஜீவனை விடும் பொழுதும் கூட, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாக ஜெபித்தார். ஆகவே அநேக வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபங்கள் நம்முடைய வேத புத்தகத்திலே அமைந்திருக்கிறது. லாசருவை எழுப்பும் பொழுதும் கூட என்ன சொன்னார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி லாசருவை எழுப்புவதற்கு முன்பதாக அவர் ஜெபித்தார். மீண்டும் கூட அவர் தம்மை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேலை வந்தது என்பதை அறிந்த பொழுது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலேயும் கூட, பிதாவே, உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி மீண்டுமாக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லா வேலைகளிலேயும் அவர் ஜெபம் நிறைந்தவராக இருக்கிறார். நமக்கு ஜெபத்திற்கு முன்மாதிரியாக இருக்கிறது யாருன்னா கேட்டீங்கன்னா, யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பிதாவினுடைய தேவ ரூபத்தை, தேவனுடைய சாயலை தரித்திருந்தவராக இருந்த போதும் கூட, அவர் இந்த உலகத்திலே ஒரு மனுபுத்திரனாக வந்த பொழுது அவர் எப்பொழுதும் பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அது நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபங்களாக இருக்கிறது? கஷ்ட வேளைகளிலே ஜெபிக்கிறோம், துன்ப வேளைகளிலே ஜெபிக்கிறோம், மகிழ்ச்சியின் நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோமா? காலை, மாலை, இரவு என்று எந்நேரமும் நாம் ஜெபிக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான அந்த உறவு எப்பொழுதும் நிலைப்பட்டிருக்கும், உறுதிப்பட்டிருக்கும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தேவன் வைத்து போயிருக்கிறார். ஆகவேதான் இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது என்ன ஜெபித்தார், அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். அங்கே மோசே, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால், அவர் மீதியான் தேசத்தின் இருக்கக்கூடிய ஆசாரியனாகிய அவருடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து ஓரேப் மட்டும் வந்த பொழுது அங்கே ஒரு முட்புதர் இருக்கிறது. அந்த முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி ஜுவாலையிலே தேவதூதனானவர் அவருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அந்த முட்புதர் எரிந்தாலும், அந்த முட்புதர் அக்னியினால் எரிந்து கொண்டிருந்தாலும் அது வெந்து போகவில்லை என்கிறதான ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து,
நீ உன்னுடைய பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிறதான இடம் பரிசுத்த பூமி என்று அவரிடத்திலே சொன்னார். அதே போலதான் நாம் இப்பொழுது இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அனைவரும் பாதரட்சைகளை கலற்றித்தான் உள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வாசிக்கக்கூடியதான இந்த பகுதி ஒரு பரிசுத்த பூமி, அதாவது ராஜா ஒரு பெரிய ராஜாதி ராஜாவை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம். ஒரு பரிசுத்தமான பூமியிலே நாம் நிற்கிறோம் என்பதை நம்முடைய சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த ஜபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஜபிக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். இந்த ஜபத்திலே கர்த்தர் 3 விதத்திலே அவர் என்ன நிலையிலிருந்து ஜபிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் நான் முழுவதுமாக தியானிக்க போகிறோம். இது என்ன சூழ்நிலையில் நடக்கிறது? இந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க போகிறார். அப்படிப்பட்டதான ஒரு இரவு நேரம். இந்த நேரம் இது ஒரு பின் இரவு நேரம். அதிகாலை கிழக்கு வெளுத்து வரக்கூடியதான நேரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறதான ஒரு பின்னிரவு நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்கிறார். இந்த ஜெபத்தை செய்கிறதற்கு முன்பதாக அவர் மேல் வீட்டறையிலே சீஷர்களோடு கூட அந்த ராபோஜனம் என்கிறதான அந்த பந்தியை முடித்து விட்டார். அதற்கு முன்பதாக அவருடைய கால்களை எல்லாம் கழுவி விட்டார். யூதாஸ் அந்த இடத்திலிருந்து கிளம்பி போய் ஆயிற்று. அதன் பின்பு அவர் ராபோஜனத்தை கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சீஷர்களோடு கூட சில காரியங்களை பேசுகிறார். அங்கே சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் தருகிறார். 14ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். கடைசி பகுதியை வாசிக்கிறேன். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அந்த இடம் என்ன இடம் என்றால் அந்த மேல் வீட்டறை. அந்த மேல் வீட்டறையிலிருந்து போவோம் வாருங்கள் என்றார். அப்ப மேல் வீட்டறையிலிருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திற்கு வந்து பாருங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு, அந்த ஜெபத்தை ஏறெடுத்த பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதுதான் அந்த கெத்செமனே தோட்டம் என்கிறதான தோட்டம். அப்பொழுது இந்த ஜெபம் எந்த சூழ்நிலையில் நடக்கிறது என்றால் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக வேளைகளிலே இந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் சில நேரத்தில் தவறாக நினைத்து விடுகிறது உண்டு, இது கெத்செமனே தோட்டத்திலே செய்யப்பட்ட ஜெபம் என்று. இல்லை. அவர் அந்த மேல் வீட்டறையிலிருந்து புறப்பட்டு தம்முடைய சீஷர்களோடு கூட 11 சீஷர்களோடு கூட அந்த ராத்திரி நேரத்திலே நடந்து அங்கே தேவாலயத்தின் பிரகாரங்களை தாண்டி கெதரோன் என்கிறதான ஆற்றை தாண்டி இருக்கக்கூடியதான கெத்செமனே தோட்டத்திற்கு வரும் பொழுது செய்யப்பட்டதான ஜெபம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் இதில் ஒரு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. அவர் இந்த ஜெபத்தை எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்தின் பிரகாரங்கள் ஓரமாய் நடந்து வரும் பொழுதுதான் ஜெபித்திருக்கிறார். ஏனென்றால் அப்படித்தான் அந்த பகுதி, அந்த பாதை அமைந்திருக்கிறது. ஏன் அந்த இடத்திலே வைத்து இந்த ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும்? அதற்கான முக்கியத்துவம் என்ன என்று நாம் யோசிப்போமானால், லேவியராகமம் புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டால் அங்கே பாவ நிவர்த்தி நாள் என்கிறதான ஒரு சம்பவத்தை, ஒரு சடங்கை கர்த்தர் அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கொடுத்திருந்தார். அந்த பாவ நிவர்த்தி நாளின் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 பேருக்காக அந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், பாவ நிவர்த்தி நாள் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள். இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கிறது என்று சொல் என்றார். அந்த பாவ நிவர்த்தி நாளிலே என்ன நடக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால் அதே அதிகாரத்தின் 17ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வருஷத்திலே ஒரு முறை நித்தியமாக ஆசரிக்கப்பட வேண்டிய கட்டளையை பெற்றிருக்கிறதான நாள் இந்த பாவ நிவர்த்தி நாள். இந்த பாவ நிவர்த்தி நாளிலே 17ஆம் வசனத்தில் பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வரும் அளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த இடத்திலே ஆரோன் தனக்காக, யாருக்காக? 3 பேருக்காக செய்கிறார். யாருக்காக? ஆரோன் தனக்காக செய்கிறார். இன்னொன்று தன்னுடைய குடும்பத்தாருக்காக, மூன்றாவதாக இஸ்ரவேல் புத்திரருக்காக, 3 பேருக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார். அந்த பாவ நிவர்த்தி செய்து முடித்த பின்பு அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை அவர்கள் எடுத்து இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவங்களுக்காக பலியிடுவார்கள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அந்த தேவாலயத்திலே ஆரோன் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி வந்து அந்த பாவ நிவர்த்தி நாளிலே தனக்காக, தன்னுடைய குடும்பத்தாருக்காக, இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக
பாவ நிவர்த்தி செய்து அதன் பின்பு ஒரு போக்காட்டை பலியிட்டு பாவ நிவர்த்தியை நிறைவேற்றுவதாக அந்த சம்பவம் வருகிறது. இதை போலவே வீட்டிலிருந்து கிளம்பி வருகிறதான மேல் வீட்டிலிருந்து கிளம்பி வருகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தின் பிரகாரத்திலே வரும் பொழுது செய்யக்கூடியதான இந்த ஜெபம் 3 பேருக்காக ஜெபிக்கிறார். ஆரோன் யாருக்காக எல்லாம் பாவ நிவர்த்தி செய்தார்? தனக்காக, தன் குடும்பத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இப்பொழுது யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பேருக்காக ஜெபிக்கிறார். முதலாவதாக யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தனக்காக ஜெபிக்கிறார். 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். முதலாவது என்ன? என்னை மகிமைப்படுத்தும். இரண்டாவது ஜெபம் 11வது வசனம். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 17வது வசனத்திலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். முதல் பகுதி 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை அவர் தனக்காக ஜெபிக்கிறார், என்னை மகிமைப்படுத்தும். 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் தன்னுடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அவர்களை காத்துக்கொள்ளும், அவர்களை பரிசுத்தமாக்கும். 3ஆவதாக 21வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறார், அவர்களை ஒன்றாக்கும், ஒருமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எப்படி ஆரோன் அங்கே பாவ நிவர்த்தி நாளிலே 3 பேருக்காக, தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, இஸ்ரவேல் சபையாருக்காக ஜெபித்தாரோ, பாவ நிவர்த்தி செய்து ஜெபித்தாரோ, அதே போலவே கிறிஸ்துவும் அந்த ஆலய பிரகாரத்திலே அந்த நாளின் இரவிலே தனக்காக தன்னை மகிமைப்படுத்தும் என்றும், தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்காக அவர்களை காத்துக்கொள்ளும் என்றும், தம்மை விசுவாசிக்கிற அனைவருக்காகவும், இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கிற அனைவருக்காகவும் அவர்களை ஒருமைப்படுத்தும், ஒன்றுபடுத்தும் என்றும் 3 பேருக்காக 3 விதமாக ஜெபிப்பதாக இந்த ஜெபம் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் அநேக வர்ணனையாளர்கள் இந்த ஜெபத்தை என்ன சொல்வார்கள் என்றால், பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த பாவ நிவர்த்தியை செய்கிறதான அந்த மனிதன் ஆரோன் பிரதான ஆசாரியனாய் இருந்து மக்களுக்காக, தனக்காக, தன் குடும்பத்தாருக்காக, மக்களுக்காக ஜெபிப்பதை போல கிறிஸ்துவும் தனக்காக, தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்காக, தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்று 3 நிலைகளிலே ஜெபிக்கிறதுனாலே இதை என்ன சொல்வார்கள் என்றால் பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஆகவேதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறீர்களால், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போகிறதான நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து இருக்கிறதுனால் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் நமக்கு மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தராய் இருந்த ஜெபத்தை செய்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடியதான மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாக இந்த ஜெபத்தை செய்கிறார், மத்தியஸ்தராக இந்த ஜெபத்தை செய்கிறார், ஒரு மனித குமாரனாக இந்த ஜெபத்தை செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு மனிதனாக, மத்தியஸ்தராக, பிரதான ஆசாரியனாக இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஜெபம் யாரிடத்திலே ஏறெடுக்கப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், பிதாவின் இடத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. அந்த 3 காரியங்களையும் சின்ன சின்ன சிந்தனைகளாக நாம் தியானிப்போம். முதலாவதாக முதல் 5 வசனங்களிலே அவர் யாருக்காக ஜெபிக்கிறார்? முதல் 5 வசனங்களிலே அவருக்காகவே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? இந்த ஜெபத்தை ஒரு முறை பார்க்கும் பொழுது என்ன தோன்றும் என்றால், இது எப்படி ஒரு சுயநலம் மிக்க ஜெபமாக இருக்கிறது என்றுதான் தோன்றும். நீங்கள் யாராவது தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிப்பீர்களா? என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா? வாய்ப்பே இல்லை அல்லவா? ஆண்டவரே நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படி என்றுதான் நான் ஜெபிப்போம் இல்லையா? தாழ்மையோடு இடத்திலே வருகிறேன் என்றுதான் ஜெபிப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, பிதாவே, இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். பார்த்த மாத்திரத்திலே இந்த ஜெபத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஓஹோ, அவர் இப்படி ஜெபிக்கிறாரே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதற்காக அவர் தம்மை மகிமைப்படுத்த சொல்லுகிறார் பாருங்கள். 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. கடைசி பகுதி வாசிக்கிறேன். உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எதற்காக மகிமைப்படுத்த வேண்டுமாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக மகிமைப்பட வேண்டுமாம்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற குமாரன் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்குத்தான் அவரை மகிமைப்படுத்த சொல்லி கேட்கிறார். நாம் எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, எனக்கு நீர்
சில ஆசீர்வாதங்களை தாரும் என்று நாம் கேட்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தால் நான் அதை இன்னும் அதிகமாக உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? ஒருவேளை கிறிஸ்துவை போல ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, எனக்கு நீர் செல்வத்தை தந்தீர் என்றால் நான் இன்னும் அதிகமாக உமக்கு தருவேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆரோக்கியத்தை தருவீர் என்றால் நான் இன்னும் அதிகமாக உமக்கென்று உழைப்பேன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஞானத்தை தருவீர் என்றால் இன்னும் அதிகமாக நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கிரியைகளை, உம்முடைய காரியங்களை நான் செய்வேன் என்று ஜெபிக்க பொழுது, அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஏனென்றால் அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதான தேவன் இல்லையா? ஆகவே நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே நாம் கேட்கிற விண்ணப்பங்கள் இறுதியில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியான விண்ணப்பங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலையை தாரும், எனக்கு ஒரு நல்ல கணவரை தாரும், எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அந்த குடும்பத்தின் மூலமாக, அந்த கணவரின் மூலமாக, அந்த செல்வத்தின் மூலமாக, அந்த வேலையின் மூலமாக நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். நீர் என்னை ஒரு அளவு மகிமைப்படுத்தினீர் என்றால் அதற்கும் மேலாக நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அவர் ஏற்கனவே மகிமைப்பட்டவராகத்தான் இருந்தார். நாம் அறிந்திருக்கிறபடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டு தம் மூலமாய் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். சரிதானே? அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்று நினைக்கிறேன். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும் அவரால் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதும் பூரணப்பட்டதுமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனோடு சமமாக இருந்தார் என்று சொல்லியும் வாசிக்கிறோம். அவர் ஏற்கனவே மகிமை நிறைந்தவராகத்தான் இருந்தார். ஆனாலும் அவர் இங்க என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். அவர் ஏற்கனவே மகிமை நிறைந்தவராகத்தானே இருந்தார், இப்பொழுது ஏன் மகிமைப்படுத்தும்படி கேட்கிறார் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், சிலுவையின் மூலமாக மகிமைப்படுத்தப்படும்படி இப்பொழுது அவர் ஜெபிக்கிறார். ஏற்கனவே இருந்த மகிமை எல்லாம் அவருக்கு நித்திய காலமாக, அனாதி காலமாக இருந்த மகிமைகள். ஆனால் இப்பொழுதோ அவருக்கு கிடைக்க போறதான இந்த மகிமை இதுவரை இல்லாத ஒரு விசேஷமான மகிமையை வானோர் பூலோகத்தார் பூதலத்தோர் அனைவருடைய கால்களும் முழங்கும்படியாக அவரே தேவன், அவரே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியான ஒரு வித்தியாசமான மகிமையை தேவன் அவருக்கு சிலுவையின் மூலமாக தரப்போகிறார். அந்த மகிமைக்காக அவர் ஜெபிக்கிறார். ஏன் அந்த மகிமையினாலே அவர் பிதாவை மகிமைப்படுத்த முடியும் என்று பார்த்தீர்கள் என்றால், 2ஆம் வசனத்திலே சொல்கிறார், அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி. ஆகவே சிலுவை என்கிற அந்த கோரமான அவமானகரமான சின்னத்தின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறதுனால் அவர் நமக்கு என்ன தருகிறார்? நித்திய ஜீவனை அருளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அவர் அப்படி நித்திய ஜீவனை நமக்கு தருகிறதுனாலே யார் மகிமைப்படுகிறார்? பிதா மகிமைப்படுகிறார். எப்படி பாருங்கள், கொஞ்சம் யோசிக்கிறதற்கு கடினமாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள். சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை நித்திய ஜீவனாக நமக்கு கிடைக்கிறது. நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் பொழுது யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமையாக அது அமைகிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று முதலாவது விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்படி என்றால் நித்திய ஜீவன் என்றால் என்ன? காலம் காலமாக சாவில்லாமல் வாழ்வது, அப்படித்தானே? நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது. நரகத்திலேயும் அப்படித்தான் நித்தியமாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் மனிதர்கள். இல்லை, நித்திய ஜீவன் என்றால் அதே இதில் சொல்கிறார் பாருங்கள், 3வது வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அறிவது என்றால் இந்த வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் அனைத்தையும் மனப்பாடமாக தெரிந்து கொள்வது அறிவா? இல்லை. இதனுடைய பின்னணி வரலாறுகளை அறிந்து கொள்வது அறிவா? இல்லை. அவரை அறிவது என்பது அவரோடு கூட இருக்கக்கூடியதான உறவு. ஒவ்வொரு நாளும் அவருடைய உறவிலே நாம் அவரை அறிந்து கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் உருவாக்கின பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், ஆதாம் ஏவாளை அறிந்தான். அது ஒரு நெருக்கமான ஒரு உறவு சம்பந்தப்பட்டதான ஒரு அறிவு. அவரை நாம் எப்படி அறியலாம் என்றால் ஜெபத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். அதிகமான நேரம் அவரோடு கூட நாம் உறவாடும் பொழுது நாம் அவரை அறிய முடியும். அப்படிப்பட்டதான அறிவை யார் நமக்கு தருகிறார்? கிறிஸ்து தருகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்த பகுதி யாருக்காக ஜெபிக்கிறார்? முதல் பகுதி அவருக்காக ஜெபிக்கிறார்.
இரண்டாவது பகுதி யாருக்காக ஜெபிக்கிறார்? தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். 2 ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதிலே ஒன்று, பரிசுத்த பிதாவே, 11வது வசனத்தில், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். 9வது வசனத்திலே கூட பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகம் கிறிஸ்துவுக்கு எதிராகத்தான் எப்பொழுதும் இருக்கிறதான உலகம். இந்த உலகத்திற்குள் செல்லக்கூடிய நாம் எப்பொழுதுமே கரைப்பட்டுத்தான் மீண்டும் வருகிறோம். அப்படித்தானே? ரோட்டிற்கு போகிறீர்கள், பல காரியங்களை பார்க்கிறீர்கள், பல காரியங்களை கேட்கிறீர்கள். உங்களுடைய உள்ளம் வெளியில் செல்லும் பொழுது சுத்தப்படுகிறதா, அசுத்தப்படுகிறதா? கண்டிப்பாக நம்முடைய உள்ளம் அசுத்தம் தான் படுகிறது, இல்லையா? நீங்க பாத்திரம் கழுவுற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே, சரிதானே? பாத்திரத்தை கழுவும் போது ஒரு புது ஸ்பாஞ்ச் எடுத்து என்ன பண்ணுங்க, நல்ல பாத்திரத்தை கழுவிட்டு 2-3 பாத்திரம் கழுவிட்டு அப்படியே நீங்க புளிஞ்சு பாத்தீங்கன்னா என்ன வரும்? சுத்தமான தண்ணீர் வருமா? அது மாதிரி தான், ஸ்பாஞ்ச் மாதிரி தான் நம்முடைய இருதயம். நம்ம வெளியில போகும் பொழுது எல்லா பொல்யூஷனும், எல்லா துர்க்கிரியைகளும், தீமையான காரியங்களும் நம்மை அப்படியே ஒட்டிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல என்று சொன்னார். ஆகவேதான் இந்த இடத்திலையும் அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதற்கு முன்பதாக 15வது வசனத்திலையும் கூட, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஓஹோ, உலகம் என்பது தீமையானது, அது அழுக்கு நிறைந்தது என்று சொல்லி நாம் இனிமேல் நாம் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் உடனே என்ன செய்யலாம்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கவில்லை. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் தான் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே வைத்திருந்தாலும் நாம் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். அப்படி என்றால் நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும்? கர்த்தாவே, ஒவ்வொரு முறை நாம் வெளியே செல்லும் பொழுது, கர்த்தாவே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கல்லூரியிலே, பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லும் பொழுது காலையிலே, கர்த்தாவே, நீர் என்னை தீமை நின்று காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் பொழுது, பல காரியங்களுக்காக நாம் வெளியே செல்லும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவரே என்னை தீமை நின்று காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். வெளியே மட்டும்தான் அல்ல, இப்பொழுது செல்போன் மூலமாக, டிவி மூலமாக என்று பலவிதமான சோதனைகள் இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறது. எல்லா சோதனைகளையும் கர்த்தர் எப்படி வென்றார்? யோசித்து பாருங்கள். இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசினால் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டார். ஆகவேதான் இந்த இடத்திலையும் கூட பார்த்தீர்கள் என்றால் 8வது வசனத்தை பாருங்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இன்னொரு இடத்திலேயும் கூட ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். வசனம், வார்த்தை என்கிறதின் மூலமாக கர்த்தர் நம்மை காத்துக் கொள்கிறார். ஆகவே நாம் இரண்டாவதாக ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும்படி, அதன் மூலமாக நாம் காக்கப்படும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் எதற்காக ஜெபிக்கிறார் பாருங்கள். 21வது வசனத்திலே, பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலே ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்படி என்றால் ஒரே நிறத்தில் உடை உடுக்க வேண்டும் என்று அர்த்தமா? இல்லை என்றால் எல்லோரும் ஒரே வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று அர்த்தமா? இல்லை, இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நாம் வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான பின்னணியில் இருந்து வருகிறவர்கள். ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்றால் அர்த்தம் என்னவென்றால், ஒரு அவயவம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்ற அவயவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவங்கள் அதோடு கூட பாடுபடுகிறது என்று நாம் பார்க்கிறோம், இல்லையா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. ஒரு அவயவம் 26வது வசனத்தில், ஒரு அவயவம் பாடுபட்டால் மற்ற அவயவங்களும் அதோடு கூட பாடுபடுகிறது. ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் அதோடு கூட மற்ற அவயவங்களும் சந்தோஷப்படுகிறது என்று பார்க்கிறோம். இதுதான் ஒன்றாய் இருக்கிறதற்கான சரியான இலக்கணம். நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு சகோதரன் பலவீனப்படும் பொழுது அதை பார்த்து தாண்டி செல்கிறோமா? இல்லை என்றால் அந்த சகோதரன் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது அந்த சகோதரனுக்கு நாம் உதவி செய்கிறோமா? அவனை தாங்குகிறோமா? நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
ஒரு சகோதரன் மகிமைப்படும் பொழுது அதை பார்த்து நாம் அந்த சகோதரனுக்காக சந்தோஷப்படுகிறோமா? இல்லை என்றால் அவர் மகிமைப்படும் பொழுது அந்த சகோதரனுக்காகவோ சகோதரிக்காகவோ எரிச்சல் அடைகிறோமா? கண்டிப்பாக நாம் வெளிப்படையாக எரிச்சல் அடைய மாட்டோம் தான். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் கேட்க வேண்டும். அதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகத்தான் ஜெபித்தார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால், அவருடைய ஜெபம் உண்மையான ஜெபமாய் இருக்கிறதினால் நீங்கள் எப்படித்தான் இருப்பீர்கள்? பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒன்றா இருப்பீர்கள். அவர் பிதாவிலே அன்பு வைத்தது போல, பிதா அவரிலே அன்பு வைத்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்து அதைத்தான் ஜெபித்தார். ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் ஜெபித்தார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, என்ன பார்த்தோம்? அந்த இரவு நேரத்திலே அவர் தன்னையே பாவ நிவர்த்தி பலியாக கொடுப்பதற்கு முன்பதாக ஆரோனை போல 3 நிலையிலே பாவ நிவர்த்தி ஜெபத்தை செய்கிறார். முதலாவதாக தனக்காக, தன் குடும்பத்தாருக்காக, இஸ்ரவேல் சபையாருக்காக ஆரோன் ஜெபித்ததை போல கிறிஸ்து தன்னை மகிமைப்படுத்தும்படி ஜெபித்து, தன்னுடைய சீஷர்களை காத்துக்கொள்ளும்படி, அவர்கள் பரிசுத்தமாக்கப்படும்படி ஜெபித்து, அந்த சீஷர்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறதினால் அவர்கள் வார்த்தைகளை கேட்கிற விசுவாசிகள் ஒன்றாயிருக்கும்படியும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படியும் 3 நிலைகளிலே கிறிஸ்து செய்ததான இந்த ஜெபம் பிரதான ஆசாரியன் ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை மேன்மையான ஜெபம் என்று பாருங்களேன். இந்த ஜெபத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். கொடுத்தல். ஜெபத்திலே கொடுத்தல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் காட்டி அதன் பின்பு நாம் ஜெபித்து முடிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். என்னதை கேட்கிறார்? மகிமையை கேட்கிறார். 22வது வசனத்தை பாருங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமையை கேட்கிறார், ஆனால் அந்த மகிமையை மற்றவருக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஜெபங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் என்னத்தை கேட்கிறோமோ கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோமானால் அது ரட்சிப்பாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், ஞானங்களாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும், ஆவிக்குரிய நன்மையாக இருந்தாலும் சரி, சரீர நன்மையாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலிருந்து நாம் கேட்டோம், அதை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். இதிலே பாருங்கள், மகிமையை கேட்டார், அந்த மகிமையை விசுவாசிகளுக்கு கொடுத்தார். 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எப்படி பாருங்க, வார்த்தையை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், அதை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். 14வது வசனத்திலே பாருங்கள், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். பிதாவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டாராம், சீஷர்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாராம். நம்முடைய ஜெபம் அதை வாங்கி பெற்று அதை நமக்குள் வைத்துக் கொள்வதில் ஆசீர்வாதம் அல்ல. நம்முடைய எடுத்துக்காட்டுகள் அது அல்ல. மற்றவர்கள் அப்படி தங்களுடைய தெய்வங்களை வணங்கலாம், வாங்கிக் கொள்ளலாம், அனுபவிக்கலாம். ஆனால் நம்முடைய தெய்வம் நமக்கு ஒரு முன்மாதிரியை தந்திருக்கிறார். அவர் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை போல மகிமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு விசுவாசிகளுக்கு கொடுத்தார். வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல, அவர்கள் ஒன்றாயிருக்கிறது போல, பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மிலே ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பிதாவோடு கூட ஒன்றாய் இருப்பதை, அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு அதை வாரி கொடுக்கிறார், வழங்குகிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். கேட்கிறார், அதை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை அப்படியே நமக்கு தந்துவிட்டார். அப்படித்தான் அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் தந்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் அது தேவனோடு கூட உள்ள ஒரு உரையாடல், அவரோடு கூட இருக்கக்கூடிய உறவு, அவரோடு கூட இருக்கக்கூடியதான என்னுடைய சம்பாஷணை. அது ஒரு அனுபவம், அது ஒரு விசேஷமான அனுபவம். உலகத்திலே கிடைக்கப்பெறாத அனுபவங்களில், சந்தோஷங்களில், மகிழ்ச்சியில் மிக தலையாய, மிக உயர்ந்த உன்னதமான ஒரு அனுபவம் ஜெபம் அல்லது பிரார்த்தனை. கர்த்தாவே, இப்படிப்பட்டதான ஒரு செல்வத்தை, ஜெபம் என்கிறதான செல்வத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலேயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்திலேயும் கூட கர்த்தாவே, தீமை நின்று காத்துக்கொள்ள
வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் படிக்கிற இடங்களிலே, வேலை பார்க்கிற இடங்களிலே, ஊழிய இடங்களிலே, நாங்கள் செய்யக்கூடியதான சம்பாஷணைகளிலே கர்த்தாவே தீமை நின்று எங்களை காத்துக்கொள்ளும். எப்படி அந்த பரிசுத்த ஆலயத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறதான பொருட்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறதோ அதே போல கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக, வேலைக்காக, இன்னும் பல காரியங்களுக்காக, கடன் பிரச்சனைகள் என்று எத்தனையோ காரியங்களுக்காக கவலைகளிலே, கண்ணீரிலே, ஏக்கங்களிலே காத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரே. எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஏங்கி தவித்து காத்திருக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு என்ன தருவீரோ, நீர் தருகிறதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்ற வாக்குறுதியோடு இப்பொழுது ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று நீர் கேட்டீர். உம்முடைய மகிமையை எங்களுக்கு தந்தீர் கர்த்தாவே. கடைசியாக ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் இருக்கவும், ஒற்றுமையுள்ளவர்களாக இருக்கவும், ஒருமனப்பட்டவர்களாக இருக்கவும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிற அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை எங்களிலே நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை இரக்கம் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். வரக்கூடிய வாரத்திலே ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் தீமை நின்று நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை